Hello friends, இப்போ இந்த வீடியோவில் atomic structure of lithium atom பார்க்குறோம். Symbol of lithium Li, இதோட atomic number 3, number of electrons 3. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 electronsம் நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டு இருக்கும். எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போது இந்த நியூக்ளியஸ்க்குள்ளார ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தால் மட்டும்தான் சுற்றி வரும் இல்லையா? அப்போது அங்கே தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்கிறோம். அது என்னன்னு அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 3 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா கே ஷெல்ல ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த 1 எலக்ட்ரான் எல் ஷெல்ல ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். இப்போது நியூக்ளியஸ்க்கு வரலாம். நியூக்ளியஸ்னாலே என்ன தான் சொல்கிறோம்? அதுக்குள்ளார நியூட்ரான்ஸ் அண்டு புரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ புரோட்டான்ஸோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல், நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். இப்போ இதில் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னா 3 புரோட்டான்ஸ் இருக்கும். கண்ணு மூடிக்கிட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனையோ அத்தனை தான் புரோட்டான்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இதில் எங்கே சேஞ்சஸ் வரும்னா நியூட்ரான்ஸில் தான் சேஞ்சஸ் வரும். சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் லித்தியம் ஆட்டம்க்கு ஈக்குவலாக இல்லை. நியூட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? நம்ம மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ அதேமாதிரி நியூட்ரான்ஸ் 4 இருக்குது. இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணால் 7 வரும். ஸோ இதுதான் மாஸ் நம்பர் ஆஃப் லித்தியம் ஆட்டம்.